குடும்பத்தோடு இன்னைக்கு சுற்றுலாவுக்கு போகிறோம். குடும்பத்தோடு இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம். ஏன் குடும்பத்தோடு புத்தக திருவிழாவிற்கு வரக்கூடாது என்ற கேள்வியோடு தான் உங்கள் மத்தியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். திருநெல்வேலி என்பது காலம் காலமாக பல எழுத்தாளர்களை தந்திருக்கக்கூடிய ஒரு மண். இந்த மண்ணிலே தான் முதலிலே சாகித்ய அகாடமி விருது இந்த மண்ணை சார்ந்தவருக்கு தான் கிடைத்தது. தந்தையும் மகனுமாக சாகித்ய அகாடமி விருது பெற்றதும் இந்த மண்ணுதான். அப்படி தொடர்ந்து எழுத்தாளர்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீமையிலே அந்த எழுத்துக்களை படிப்பதற்கு வாசிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொன்னால் அது மிக மிக வெட்ககரமானது, அவமானகரமானது. திருநெல்வேலி மக்களே, உங்களுக்கு இந்த 10 நாட்கள் என்பது வருடத்திலே ஒரு பொற்கால நாட்கள் என்று நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வேறு வேறு பணிகள், வேறு வேறு கடமைகள் இருந்தாலும் கூட இந்த 10 நாள் நீங்கள் இங்கே வர வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தை வாங்கி வீட்டிலே வைக்க வேண்டும். அந்த புத்தகம் என்பது ஒரு அறிவின் திறவுகோலாக இருக்கும். அந்த அடிப்படையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த புத்தக திருவிழாவிற்கு வாருங்கள். இங்கே கொட்டி கிடக்கிறது ஏராளமான புத்தகங்கள், ஏராளமான தலைப்புகள். தமிழ்நாட்டிலே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட இயக்கமா அல்லது தமிழர் என்று சொல்லக்கூடிய இயக்கமா என்று ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அந்த அரசியல் தெளிவு பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி, உங்கள் வீட்டு குழந்தைகள் உயர்கல்வியை பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி, எல்லாவற்றிற்கும் பதில் இங்கே புத்தகங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட புத்தகங்களை வாங்க, வாசிக்க வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை நானும் ஒரு திருநெல்வேலிக்காரனாக இருந்து அன்போடு அழைக்கிறேன்.